Hi friends, welcome to Vismaya Kudil. So ரொம்ப நாளா வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கடாயோட கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த எண்ணெய் சட்டி எல்லாம் தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சட்டியை வந்து சைஸ் வாரியா பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கடாயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி கடாய், நான்ஸ்டிக் கிடையாது, அலுமினியம் கிடையாது, இண்டோலியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். பிரைஸ் மட்டும் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினதுனால தெரியல, பட் நான் ஸ்கிரீன்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த இத்தனை கடாய் இருக்கு இல்லையா, இத்தனையுமே நான் ஒரு 5 மூடியை வச்சுதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அது மேனேஜ் பண்றேன்னு கூட சொல்ல முடியாது, அது கரெக்டா வந்து செட் ஆயிடுது. அதுல சில இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதோட பேரோடயே வந்தது, அந்த மூடியோடயே வந்தது. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூடி இல்லாம தான் வந்தது. ஸோ நான் என்னோட 5 மூடியை மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கடாய்க்கான மூடி. இது நல்லா க்ளோஸ் பண்ணா ஆவி வெளியில வரவே வராது, அந்த மாதிரி ஒரு கடாய் இது. இது நான் நான்ஸ்டிக்ல சில வருஷத்துக்கு முன்னாடி குழிப்பணியார கல் வந்து வச்சிருந்தேன். குழிப்பணியாரில் ஆப்ப கல் வந்து வச்சிருந்தேன். அதுக்கு கொடுத்த மூடி, அதை மட்டும் பத்திரமா வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக்கு கொடுத்தது தான். ஒரு ப்ளூ கலர்ல நான்ஸ்டிக் பேன் வந்து என்கிட்ட ஒன்று இருக்கும், அதுக்கு கொடுத்தது இது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான், அதுக்கு வந்து கொடுத்தது. நான்ஸ்டிக் கடாய் மட்டும் யாரு யூஸ் பண்றாங்களோ, ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலன்னா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்காவது யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதோட மூடியை மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸு. இது வந்து என்னோட ஒரு இட்லி பானையோட மூடி, அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஆன்லைனில் வாங்காமல் ரெகுலர் ஸ்டோரில் வாங்கினதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கும்பகோணத்தில் வாங்கி கொடுத்தது. நான் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் வந்து தெரியும். இதில் ஏதாவது நம்ம வறுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இதை வந்து வறுக்கிறது இல்லை. ஆனால் சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு, அப்புறம் லெமன் ரைஸை வந்து கிண்டி வைக்கிறதுக்கு, புளி சாதத்தை வந்து கிண்டி வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு இந்த இட்லி பானையோட மூடி வந்து நல்லாவே செட் ஆகும். இது வந்து ஒரு 800 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரைஸ் தெரியறதுக்கு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், மற்ற எல்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டுடுறேன். அடுத்தது இது. ஸோ இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக இண்டஸ் வேலியில் வந்து வாங்கினது தான். நல்ல ஹெவி பாட்டம், அடி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும் இந்த மாதிரி ட்ரிபிள் லேயர் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் வந்திருக்கிறதுலாம் ஒரு உட்டன் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணோம், அதாவது உட்டன். ஸோ இந்த மாதிரி உட்டன் ஸ்பேச்சுலாஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம், இல்லை உட்டனில் வந்து கரண்டி யூஸ் பண்ணோன்னா இது வந்து ஸ்க்ராச் ஆகாது. ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நான் எதை மூடியாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து மூடியாக யூஸ் பண்ணிப்பேன். பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இது வந்து ஒன்று. அடுத்தது இதுவுமே நான் வந்து இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது வந்து அமேசானில் வாங்கினது. இதுக்கு வந்து தனியாக லிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கொஞ்சோண்டா எண்ணெய் போட்டு பொரிக்கணும் அப்படின்னா 2 ஐட்டம் வந்து வச்சுருப்பேன். அதாவது எனக்கு வந்து எண்ணெய் வந்து செலவாகக்கூடாது, கொஞ்சோண்டா எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒன்று வந்து இந்த மாதிரி அயனில் வச்சுருப்பேன், கேஸ்ட் அயனில் வச்சுருப்பேன். ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருப்பேன். இதோட மூடியை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட மூடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாகவே மூடியே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல டைட்டாக வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு வறுவல் பொரியல் செய்யணும்னா கூட இதில் வந்து செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து மூடி கிடையாது. இதுக்கு நான் வந்து எந்த மூடி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடி யூஸ் பண்ணிப்பேன். பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆன்லைனில் வாங்கினது தான். இது நிறைய பேருக்கு செய்யலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா பொரியல் செய்யறதுக்கு இது வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ தீயை விட்டுட்டேன், அதனால் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி வந்து விளக்கணும். ஸோ இப்போ வேலை செய்கிற அக்கா தான் விளக்கியிருக்காங்க. இதை நான் தான் திரும்ப வந்து விளக்கி வைக்கணும். நான் எடுத்து வைக்கிறப்ப தான் பார்த்தேன் இதுக்குன்னு கொடுத்த பர்ஃபெக்ட் மூடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இங்கே வச்சுருக்கோம்ல. ஸோ இதுதான். இது மூடிட்டோம் அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இது கடாய்ங்கிறத தாண்டி இதில் வந்து எந்த ஒரு ஹேண்டிலுமே இல்லாததுனால நமக்கு கிளீனிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்லைனில் வாங்கினது தான். இது நியர்பையாக ஒரு 700 இருக்கும்னு நினைக்கிறேன்.
வாங்கி ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ ஆனால் இதில் வந்து நீங்கள் பொரியல் செய்யலாம், ஆனால் வறுவல் வந்து செய்ய முடியாது. என்னதான் பாட்டம் வந்து ஹெவியாக இருந்தாலுமே ஜென்ரலாக நீங்கள் வந்து வறுவல்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சர்ஃபேஸில் வந்து செஞ்சிங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் உங்களுக்கு ட்ரிபிள் லேயர் கொடுத்ததில் செஞ்சிங்கனாக்கா ஒட்டாது. ஸோ இது அடுத்தது இது வந்து என்னோட ஆப்பக்கல். இதுவுமே நான் வந்து இண்டஸ் வேலியில் தான் வாங்கினேன். ஏன்னா நான் அதிகமாக வந்து அலுமினியம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் நான் என்னோட அந்த குக்வேர் எல்லாமே ரொம்ப பார்த்து எங்கே நல்லா இருக்குமோ அதை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். அடுத்து இது வந்து என்னோட க்ரில் பேனு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்கும். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த டஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம எண்ணெய் தடவி வந்து வச்சுக்கணும். அதனால் வந்து இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் தடவி வச்சுருக்கேன். இது வந்து என்னோட ஒரே ஒரு இண்டோலியம் இண்டோலியமில் இருக்கிற ஒரு எண்ணெய் சட்டி. ஸோ இதில் நல்லா வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் நம்ம கிடுக்கி வச்சு இதை பிடிக்க முடியாது. கிடுக்கி வச்சோன்னா வழுக்கிட்டு விழுந்துடும். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து பண்ணுவேன். இது வந்து குழிப்பணியார கல். இந்த கல்லுக்கு மட்டும் எனக்கு மூடி வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கி தப்பு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு ரவுண்ட் ஷேப்பில் வாங்குங்க. ஏதாவது ஒரு மூடியை வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து என்னோட ஸ்கில்லட், நல்ல ஹெவி பாட்டம் ஸ்கில்லட். இதுவுமே இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். இது வந்து மீன் வறுக்கிறதுக்கு, ஏன்னா மீன் வறுக்கிறப்போ உங்களுக்கு வெளியில் தெளிக்காது. அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் வறுக்கிறதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு நல்லா வாழைக்காவை தனித்தனியாக வறுக்கணும் அப்படின்னாலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனில் வச்சுருக்கேன்ல அதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுனால டிஷ்வாஷரில் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் அயன்லாம் வந்து வைக்கக்கூடாது. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த 4மே ரொம்ப ரேர் யூசேஜ் தான். இது பணியாரம் போடுறப்ப இது ஆப்பம் போடுறப்ப ப்ளஸ் வந்து இது ஏதாவது கிரில் பண்ணணும், நல்லா சிக்கன்னா ஏதாவது கிரில் பண்ணணும்னாக்கா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் நான் எப்படி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுப்பேன். ஸோ இருக்கிறதுலே இதுதானே பெருசு. எனக்கு இடமுமே வந்து ரொம்ப அடைக்காது. தண்ணியோட வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு துருவி ஏறிடும். அதனால் இதை வந்து நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி போட்டு மூடியெல்லாம் மட்டும் தனியாக வந்து வச்சுப்பேன். ஸோ அது மேலே வச்சுட்டு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படி வச்சு லாஸ்ட்டாக வந்து இதை வந்து இப்படி வச்சுப்பேன். ஸோ அடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பர்ஃபெக்டாக வந்து அடிக்கலாம். உங்களுக்கு இடம் வந்து நல்ல சேவ் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கொஞ்சம் ஹெவி பாட்டம் அப்படிங்கிறதுனால இப்படி வச்சுட்டு விட்டுருவேன். மூடியெல்லாம் இந்த எண்ணெய் சட்டிக்கும் பக்கத்துலேயே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஐலாண்டு ஃபுல்லும் வச்சுருந்த வெசல்ஸை வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு 3 இடத்துல வந்து அடிக்க முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம சைஸ் வாரியாக வாங்கி வச்சுட்டாலும், நம்ம வீட்டுக்கு ரிலேஷன் வந்தாலும் சரி, இல்லை யார் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா நீங்கள் இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க, நல்லா ஷூட் பண்ணி போடவே முடியல. சரி அதான் இப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸும் நான் லிங்க்கும் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.